திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் 80களில் ரஜினி, கமல், விஜயகாந்த் இவர்களுக்கு ஒரு சரியான வில்லனாக பல திரைப்படங்களில் நடித்து மாஸ் காட்டிய நடிகர் சத்யராஜ் 100வது நாள் திரைப்படத்தில் மொட்டை தலையுடன் அவர் வில்லனாக நடித்த அந்த கதாபாத்திரம் இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது. அதன் பிறகு வால்டர் வெற்றிவேல், அமைதிப்படை, வேதம் புதிது, கடலோர கவிதைகள் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் ஹீரோவாக நடித்து 90க்கு பிறகு ஹீரோவாகவே இந்த தமிழ் சினிமாவில் வலம் வரத் தொடங்கினார். சமீப காலமாக பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து ஒரு தேடப்படும் நடிகராக மாறியிருக்கிறார் சத்யராஜ். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம் போன்ற பிற மொழி படங்களிலும் இவர் அதிகமாக நடித்து வருகிறார். சத்யராஜ் என்றாலே 2 விஷயங்கள் நம் நினைவிற்கு வரும். ஒன்று பெரியார் கொள்கை, மற்றொன்று எம்ஜிஆர். பெரியார் கொள்கையின் மீது தீவிர பற்றுடையவர் சத்யராஜ். எம்ஜிஆர் மீதும் அளவு கடந்த பாசம் உள்ளவர். எம்ஜிஆரின் கரலக்கட்டை கூட சத்யராஜிடம்தான் இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும். இந்நிலையில் எம்ஜிஆரை பற்றி ஒரு தகவலை சத்யராஜ் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். வேதம் புதிது திரைப்படத்தை எம்ஜிஆர் ஒரு முறை பார்க்க வந்தாராம். அந்த படத்தை பார்த்துவிட்டு சத்யராஜ் கையை பிடித்து 3 முறை முத்தம் கொடுத்தாராம். அது என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் என கூறியிருக்கிறார் சத்யராஜ். அது மட்டுமல்ல, வேதம் புதிது திரைப்படம் அப்போது சென்சார் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்ததாம். படத்தை பார்த்த எம்ஜிஆர் உடனே பாரதி ராஜாவிடம் தியேட்டரில் படத்தை போடு என கூறியிருக்கிறார். அதற்கு பாரதி ராஜா சென்சார் பிரச்சனை இருப்பதாக சொல்ல, பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன், நீ தைரியமாக தியேட்டருக்கு கொண்டு வா என கூறினாராம் எம்ஜிஆர். இதை குறிப்பிட்டு பேசிய சத்யராஜ், அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், நான் ஆணையிட்டால் ரேஞ்ச் தான் என் தலைவர் என கூறினார் சத்யராஜ். மேலும் எம்ஜிஆர் பார்த்த கடைசி படமும் வேதம் புதிது திரைப்படம் தானாம். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கு 10 நாட்களுக்கு முன்பாக வந்து இந்த படத்தை பார்த்தாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.